விஜய் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹி ஹேஸ் அ குட் ஃபேன் பேஸ். திரு ஸ்டாலின் அவர்கள் தவிர தமிழ்நாட்டுக்கு வேற எந்த சிஎம்மும் தேவையில்லை. எடப்பாடி சூஸ் ஒன்லி விஜய். வை நாட் கிவிங் அ சான்ஸ் டு விஜய்? அவங்களுக்கு கொடுத்து தென் அவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா விஜயெல்லாம் அதெல்லாம் ஒரு இது மாதிரி தான். விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு அவர் வராரு, என்னென்ன மாறப்போகுதுன்னு சொல்லுங்க, நான் அவருக்கு ஓட் பண்ணுறேன். அம்மாவும் நிறையா திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது இந்த ஸ்டாலின் அவங்க நிறைய பெண்களுக்கு கொடுத்த அப்புறம் ஏமாத்திட்டார். எல்லாமே பேச்சு மட்டும்தான், இங்கே எதுவுமே மாறின மாதிரியே தெரியல. காம்படிஷனு விஜயா நம்ம ஸ்டாலினா? விஜய் வரலாம். விஜய் வந்து ஸ்டார் கேண்டிடேட் ஒன்றா இருக்கலாமா கண்டி, ஓட்டு வாங்குற வேட்பாளராக இருக்க மாட்டார் நிச்சயமா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். தமிழ்நாட்டுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 முக்கியமான வேட்பாளர்களை நம்ம மக்கள்கிட்ட சொல்லி யார் அதில் சிறந்த முதல்வர் வேட்பாளராக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அந்த வகையில் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு விஜய் அவர்கள், இந்த 4 பேரை சொல்லி யார் மக்களுடைய அபிமான வேட்பாளர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ் மாறன். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. இதில் ஒரு 4 முதல்வர் வேட்பாளரை வந்து குறிப்பிட்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு சீமான் அவர்கள். யார் பெஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் மேபி. எடப்பாடி. ஸ்டாலின் தான். ஸ்டாலின் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் தான். திரு ஸ்டாலின் அவர்கள் தவிர தமிழ்நாட்டுக்கு வேற எந்த சிஎம்மும் தேவையில்லை. யார் இருந்தாலும் இப்படி தான் சொசைட்டி இருக்க போகுதுன்னா இப்படி தான் இருக்க போகுது. இதை வந்துட்டு இவங்க வந்து மாத்திரம், அவங்க வந்து மாத்திரம், எல்லாமே பேச்சு மட்டும்தான், இங்கே எதுவுமே மாறின மாதிரியே தெரியல. ஸ்டாலின் நல்லா பண்ணின்னு இருக்காரு. இப்போ கரண்ட்லி இருக்கிறது நல்லா பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வர வேட்பாளர் கொஞ்சம் இப்போ காம்படிஷனாக இருக்குது, ஃபுல்லாக டஃப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐ கேன் சூஸ் ஒன்லி விஜய். அதுதான் விஜய் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹி ஹேஸ் அ குட் ஃபேன் பேஸ். நிறைய பேர் இருக்காங்கல்ல, சும்மா கண்ணு மூடிக்கிட்டே விஜய்பான்னு ஓட் போடுறவங்களும் இருக்காங்க. ஆமாம், யா ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு பாலிடிக்ஸே தெரியாது, ஆனால் நீ விஜய்க்கு தான் ஓட் போடுற அப்படின்னு அவங்க இப்போதுலேருந்தே ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் ஓட்டர் ஐடியா வச்சிடல அவங்கெல்லாம், இப்போதுலேருந்தே அவங்க ரெடி ஆகிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஜய் அப்படின்ற ஒரு நேம்காகவே தில் ஓட் ஹிம் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால்? அவர் கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், அரசியல் தெரிஞ்சவர், பாலிட்டிக்ஸில் எல்லா விஷயம் தெரியும், சகலமும் அறிஞ்சவர் அவர். எதனாலன்னா திராவிட கொள்கை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கை தான். அதாவது கடவுள் மறுப்புன்ற அர்த்தம் கிடையாது அதுக்கு. திராவிட கொள்கைன்றது அடுத்த படையெடுப்பை, முகலாய வடக்கு படையெடுப்பை தடுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். முதல்ல தமிழ்நாட்டில் வடநாட்டில் ஆதிக்கம் தான் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கும் இருக்குது. எந்த தொழிலில் போனாலும் வடநாட்டு தொழில் அதிகம் தான். அதாவது ஆட்களை பற்றி நான் தப்பு சொல்லலை, ஆதிக்கம்னு அதிகமாக இருக்குது. அதனால் அதை தடுக்கணும்னா அதை எதிர்ப்பு சக்தி மட்டும் திரு ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அந்த சக்தி கொடுக்க முடியும். அதனால் அவர் தான் தேவை. இப்போ நம்ம எதிர்காலத்துக்கான தேவை அவர், வேறு ஒன்றும் கிடையாது. அவருடைய இது வந்து ஒரு போல்ட்னஸ். அவர் வந்து மக்களுக்காண்டி நல்லா செஞ்சாங்க. அதே மாதிரி அம்மாவும் நிறையா திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது அந்த ஸ்டாலின் அவங்க நிறைய பெண்களுக்கு கொடுத்த அப்புறம் ஏமாற்றிட்டார். தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு வரப்பிரசாதம் ஒன்று. அந்த வரப்பிரசாதம்ன்றதுனால தான் பிள்ளைய படிச்சிச்சுங்க. நம்மளுக்கு ஒரு வீட்டில் படிக்க வச்சாங்க பிள்ளைகளை. பொம்பளை பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிறதுலே பொம்பளை பிள்ளை தான் நிறையா படிக்குது, ஆம்பளை பிள்ளைய படிக்கலை சரியாக. அது எதனாலன்னா இந்த நம்மளுக்கு 5 வகை நகை இன்றைக்கி வந்து விலைவாசி வந்து கூடிக்கிருச்சு. கூடினாலும் கொடுக்கணும்னு அந்த அம்மா கொடுத்துச்சு. தெரியும் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா, 1000 ரூபா, 2000 ஏறும்னு. அதே மாதிரி இப்போலாம் 72 ரூபா விற்கிது, 720 ரூபா விற்கிது ஒரு கிராம். அப்போ 5 பவுன்னா என்னாச்சு? அது போக 1 லட்ச ரூபா நேரம் வந்திருக்கும். அது இருந்தாலும் நிப்பாட்டிவிட்டு பஸ்ஸு கொடுக்குறேன், பஸ்ஸில் மினி பஸ்ஸுன்னு அதில் ஒரு வண்டியை விட்டுக்கிட்டு எத்தனை பேர் ஏற முடியும்? ஏன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் நான் ஸ்டாலின் சொல்கிறேன்னா, எப்போ ரைட்டோ அவர் 50 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் சிஎம் பண்ணார். அவர் எடுத்த உடனே ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நின்று இளைஞரணி செயலாளர் ஆகலை, ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நின்று மந்திரியாக விளையாட்டுத்துறை அமைச்சராகலை, ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நின்று துணை முதலமைச்சராகலை, ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நின்று அடுத்த 10 வருஷம் கழிச்சு நான் தான் சிஎம்னு சொல்லலை. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தார். ஸோ ஐ கிவ் சம் கிரெடிட் தட் ஸ்டாலின்.
எதாவது பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு தோணுது. ஐம் நாட் தட் மச் இன்டு பாலிட்டிக்ஸ். ஆனால் இது வரைக்கும் இத்தனை பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஒன்று பண்ணாங்கல்ல, லைக் வி கேவ் சான்ஸ். why not giving a chance to விஜய்? அவங்களுக்கு கொடுத்து தென் அவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி. அப்படி இல்லைன்னா பீப்புள் வில் லைக் தேர் மைண்ட் வில் சேஞ்சில். we are dynamic. விஜயெல்லாம் அதெல்லாம் ஒரு இது மாதிரி தான். விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. விசில் அடித்தாங்க அந்த காலத்தில் சொன்னாங்க, கலைஞர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு விசில் அடித்தாங்க குஞ்சினாங்க. அதை விசில் அடிச்சு தான் அப்புறம் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இதில் அவர் வந்து சும்மா இதுதான். அன்னை டென்ட் வேறு, இன்னைக்கு டென்ட் வேறு. மக்கள் வந்து காசு தான் விரும்புதுங்க. இப்போ வந்துட்டு அவர் வராரு, என்னென்ன மாறப்போகுதுன்னு சொல்லுங்க, நான் அவருக்கு ஓட் பண்றேன். ஊழல் இருக்காதுன்ற எப்படி இப்போ இருக்க ஊழல் உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஊழல் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இட் இஸ் விசிபிள். கரப்ஷன் பற்றி ஐ டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட். ஆனால் இப்போ நீ வந்து ஹெல்மெட் போடு அப்படிங்கிறத மேண்டேட்டரி ஆக்கிட்டேன்னா போட்டு தான் ஆகணும். எல்லா தெருக்கும் 4 போலீஸ் இருக்காங்க அப்படின்னா நீ போட்டு தானே ஆவ. நீ பயந்தாச்சும் போட்டாவ. ஊழல் எங்க இருக்கு? அது உன்னோட சேஃப்டிக்காக. நோ, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கரப்ஷன். என்ன மாறப்போகுதுன்னு கேட்டாங்கல்ல, அதுக்காக. ஒரு பயத்தினால பீப்புள் வில் ஸ்டார்ட் டூயிங் எவ்ரி திங். ஓகேயா? பட் தட்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் ourselves only. காம்படிஷனு இவங்க விஜயா நம்ம ஸ்டாலினா? ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மத்திய அரசையே போல்டாக எதிர்க்கிறார். கல்விக் கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கல்வி வேணும்னு சொல்லிட்டு நிதி தரலைன்னா கூட பரவாயில்ல, ஏன் நிதியை நான் பண்ணுறேன், தமிழ்நாட்டு நிதி எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறார். எல்லாமே வந்து படித்தவங்க மனசில் நிற்கிறார். அதேமாதிரி பாமர மக்கள் மனசுலையும் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம், பள்ளியில் பார்த்திங்கன்னா காலை உணவு சிறப்பான திட்டம், அது மிக சிறப்பான திட்டம். அந்த திட்டம் கொடுத்துருக்காரு. ஏழை மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம், என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கலைஞர் மாதிரி இறங்கி வர மாட்டேன்றார். ஆனால் மேலே இருந்தாலும் சரி அந்த யோசித்து கரெக்டாக அதை செய்கிறார். அந்த செய்யக்கூடிய திறமையும் எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால் அவர் தான் சிறந்த வேட்பாளர் என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் ஸ்டாலின்ல யாரு? விஜய் புத்திசாலி. அவருக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் இருக்குது, அதனால் அவர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. விஜய் ஃபேன் தான். விஜய் வரலாம். விஜய் வந்து ஸ்டார் கேண்டிடேட் ஒன்றா இருக்கலாமா கண்டி, ஓட்டு வாங்குற வேட்பாளராக இருக்க மாட்டார் நிச்சயமாக. போட்டியில் தாராளமாக அந்த போட்டிலாம் தூசு மாதிரி பறந்து போயினா இருக்கு. யாராவது வந்து வரும் போகும் போட்டிலாம் இடி மாதிரி மழை மேகம் மீன் கருக்கும், ஆட்டோமேட்டிக்காக போயினா இருக்கும். அதெல்லாம் விஜய் ஸ்டாலின் இப்போ இருக்கிறதுல அவர் 40 வருஷமாக இருக்கார். ஸ்டாலின் அவருக்கு தான் இதுவாக இருக்கும். இவர் வந்து இப்போ வந்திருக்காரு, இவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவருக்கு வந்து தெரியும் மக்களை பற்றி, மக்களுக்கு இது செய்யணுன்றதுனால மோஸ்ட்லி ஸ்டாலின். விஜய்ங்கிறது வந்து ஒரு நடிப்பில் வந்து அந்த ஆசையில் வரதெல்லாம் இருக்குது. அங்கே மக்களுக்காக செய்யணுன்றது ஒரு எண்ணம் முதல் தேவை. விஜய்ன்றது ஒரு பாப்புலராக ஒரு பேர் எல்லாரும் கூட்டம் செய்யறதுனா 10 பேர். இப்போ நான் பேசினாலே 10 பேர் பார்ப்பாங்க வேடிக்கை. அதனால் எனக்கு நான் பவர் இந்த அர்த்தமாண்ணா நீங்கள் பேசுறீங்க 4 பேர் நின்று பார்ப்பாங்க நம்மளை. இதெல்லாம் வந்து மக்கள் சக்தி ஈடுபடுமான்னு அதெல்லாம் அந்த இதெல்லாம் அது நடிக்கிறாரா ரைட்டு, அதுக்காக கூட்டம் வரும், அது வேறு தனிப்பட்ட விஷயம் இல்லை. பட் அரசியல் ரீதியான ஒரு விஷயம் தேவைன்னா அது கண்டிப்பாக அது ஒரு எழுச்சியான தலைவர் வேணும், அதுக்கான பின்புலம் வேணும், அதுக்கான ஒரு கட்சி வேணும், அமைப்பு வேணும், கட்டமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த அத்துமீறல், அதிகாரத்தை துஷ்பிரயோகம், இந்த படையெடுப்பு மாதிரியான ஒரு முகலாய படையெடுப்பு மாதிரி ஒரு காலத்தில் நடந்தது. அது மாதிரி தடுக்கிறதுக்கு பெரிய சக்தி வேணும். மேக்கப் போட்டுன்னு வந்து நடிக்க சீன் போட இந்த மாதிரி விஷயங்கள் தேவை கிடையாது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.